Hello, Ilavarsu. Hello. What a pleasant surprise. Vaanga. Please sit down. Thank you. Coffee, cold drinks, anything? சோஃபா நல்லா இருக்கு. இன்டீரியர் டெக்கரேஷன் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நீங்க நல்லா இருக்கீங்களோ? I'm fine. மகேஷ் கூட நல்லா இருக்கான். Oh, I'm sorry. கேக்க மறந்துட்டேன். மகேஷ் இப்ப எப்படி இருக்காரு? உயிரோட தான் இருக்கான். ஏன் பிரேமா? தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்காக அவன் அடிபட்டு 4 நாளா ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தானே. ஒரு தடவையா வந்து அவன் எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா? உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் சொல்லாம இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. நான் மகேஷ காதலிக்கல. ஏங்க, அன்னைக்கு அவன் அடிப்பட்டதுல கையோ காலோ போயிருக்குமோன்னு பயப்படுறீங்களா? அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு ஆயிடல. ஏன்னா பணக்காரங்களோட காதலாம் அப்படித்தான் இருக்கும். இதை சித்திரவதை செய்யாதீங்க. பின்ன இத்தனை நாளா உங்களுக்கு பிடிச்சிருந்த மகேஷ இப்ப ஏன் திடீர்னு பிடிக்கல? இளவரசு, I like him. But I can't. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. மகேஷ் என்ன இன்சல்ட் பண்ணதுனால நானும் அவரை இன்சல்ட் பண்ணுங்கிற மோட்டிவ்ல ஏதோ விளையாட்டா அவரை காதலிக்கிறதா நடிச்சேன். ஆனா அது இப்படி விபரீதமாகும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமாம்மா, உங்களை மாதிரி பெண்கள் எல்லாம் விளையாடுறதுக்கு ஆண்கள் தானே பிளே கிரவுண்டு. பட் ஒன் திங், இதே மாதிரி ஆண்கள் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் தாலி இல்லாத தாய்மார்களா இருப்பாங்க. ஐயோ, என் நிலைமையை புரிஞ்சுக்காம எதையோ பேசுறீங்களே. மகேஷ் கூட உங்களை பத்தி புரிஞ்சுக்கலதான். புரிஞ்சிருந்தா உயிருக்குயிரா மதிக்கிற ஸ்போர்ட்ஸ கூட பெருசா நினைக்காம உங்க பின்னாடி சுத்திருப்பானோ, இல்ல அடிவோதான் வாங்கிருப்பானா? உங்க விளையாட்டால அவன் எந்த நிலைமைக்கு ஆளாயிட்டான் பாத்தீங்களா? தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஏம்மா, உங்க மேல உயிரே வச்சுக்கிட்டு இருக்க மகேஷ இப்ப ஏன் காதலிக்க கூடாது? அண்ணா அழகு இல்லையா, படிப்பு இல்லையா? ஐயோ, என்னால அது முடியாது இளவரசு. பிகாஸ் என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கிற மாப்பிள்ள ஸ்டேட்ஸ்ல இருக்காரு. தயவு செஞ்சு எனக்காக நீங்க இத மகேஷ் கிட்ட சொல்லிடுங்க. சபாஷ். மகேஷ் நீங்க காதலிச்சதை நான் தான் சொன்னேன். இப்ப நீங்க காதலிக்கலங்க விவரத்தையும் நானும் சொல்லுமோ? இத அவங்கிட்ட சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இல்ல. இளவரசு, ஒரு நிமிஷம். மகேஷ நாங்க எப்போ சந்திக்கிற பார்க்கல நாளைக்கு ஈவினிங் மீட் பண்றேன்னு சொல்லுங்க. அப்பா, பெரிய ரிலீஃப். 20 வருஷமா இந்த காலேஜ்ல அறுத்துட்டு இருந்த கிழம் இன்னைக்கு ரிட்டையர் ஆகி போயிடுச்சு. இன்னைக்கு யாரோ புது ப்ரொஃபசர் வர போறாராம். வர வர நம்ம காலேஜ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம போச்சு. அழகா மயில் மாதிரி ஒரு லேடி லெக்சர் வந்தா பாட்டு படிக்க ஒரு இன்ட்ரெஸ்டே வரும். ஏன் அது ராம்ல ப்ரொஃபசரா இருக்க கூடாதா? சரி சரி விடுங்க. அது யாரா இருந்தா நமக்கு என்ன? எப்படியோ இன்னைக்கு வரப்போற ப்ரொஃபசர் நிச்சயமா நம்ம கிட்ட மாட்டிக்க போறாரு. அதுலயே கிழடா இருந்தா இன்னைக்கே ரிட்டையர்மெண்ட் தான். எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப நான் பேசலாமா? மை நேம் இஸ் மகேஷ். இந்த காலேஜுக்கு புதுசா வந்திருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஃபார் இங்கிலீஷ். நான் உங்களை ஸ்டூடெண்டாவோ இல்ல என்ன ப்ரொஃபஸராவோ நினைக்கல. We are all friends. Wish you behave as friends. Wish we move as friends. உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே? May I know your good name? Mahendra from Bombay. Ashok from Bombay. Sagar from Pune. Bhaskar from Bombay. Priya from Madras. குட் மார்னிங் சார். என்ன சார் நீங்க நான் கூப்பிட ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி இவ்ளோ ஃபாஸ்டா வரீங்க? ஐ அம் சாரி, கவனிக்கல. ஏன் சார், நீங்க எக்ஸர்சைஸ் எல்லாம் கூட பண்ணுவீங்களா? என் லைஃபே ஒரு எக்ஸர்சைஸ் தான். நான் ஸ்போர்ட்ஸ்ல ஸ்டேட் சாம்பியன். அதனால தான் இந்த எக்ஸர்சைஸ் ரன்னிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிரியா,
பார்த்தா இப்படி இருக்கான். இவன் எப்படி ஸ்டேட் சாம்பியனா இருப்பான்னு நினைக்கிறியா? இந்த இயர் நேஷனல் ஸ்போர்ட்ஸ்ல கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எனக்கு கூட ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். காலேஜ்ல நடக்கிற ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். நீங்க எனக்கு கோச்சிங் கொடுப்பீங்களா சார்? ஷூர். இப்போ காலேஜுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சார், நான் உங்களை டிராப் பண்ணட்டுமா? யூ நாட்டி. हेलो महेश ब्रदर, कैसे हो? बैठो 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 यार। तुम्हारी क्लास में लड़कियां बहुत अच्छी आती है, हमारी क्लास में कोई नहीं आता। क्या वजह है इसकी? बोलो ना यार, बोलो ना। अरे बोलो यार, बोलो ना प्लीज। எனக்கு ஹிந்தி தெரியாது. எனக்கு தமிழ் நல்லா தெரியும். அதான் தமிழ்லயே சொல்லுங்கன்னு சொல்றேன். உங்க கிளாஸ்ல மட்டும் கேர்ள்ஸ் கரெக்டா அட்டெண்ட் பண்றாங்க, எங்க கிளாஸ்க்கு மட்டும் யார் வரது இல்ல. கீப் இட் அப். ஓகே ஓகே, கீப் இட் அப். சார், எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன, ஏதாவது புக்ஸ் வேணுமா? நோ சார். தென் வாட் எல்ஸ் யூ வாண்ட் டு நோ? நாளைக்கு என்னோட பர்த்டே. இஸ் இட்? many many happy returns of the day. இங்கே விஷ் பண்ணிட்டா எப்படி? நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து அங்க எனக்கு விஷ் பண்ணுங்க. நாளைக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்ட். as you like. Thank you. அக்கா, என்னம்மா எல்லாம் ரெடிக்கா? நீ ஒரு 5 minutes கீழே வந்துட்டு போனேன்னா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். பிரியா, என் வாழ்த்துக்களை நான் இங்க இருந்தே தெரிவிச்சுக்கிறேன். எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும் யாரையும் பார்க்க விரும்பாத என்ன எப்படிமா அத்தனை பேருக்கு முன்னாடி வர சொல்றேன். ப்ளீஸ்க்கா. ஓகே, வரேன். Sorry for the inconvenience. It's all right. எனக்காக எல்லாரும் ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க. ப்ரொஃபசர் வந்ததும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஓகே. நான் இப்போ இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏண்டி? நான் யாருக்காக இந்த பர்த்டேய இவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சனோ அவங்களே இங்க இல்லாதப்போ இந்த செலிப்ரேஷன் மிக வேஸ்ட் நினைக்கிறேன். ஐம் சாரிக்கா. எனக்கு ஒன்னு அடிக்கடி பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கு. அதனால நான் தான் நீ இல்லாதப்போ உன் போட்டோ ப்ளோ பண்ணி மாட்டி வச்சிருந்தேன். அதுவும் மனசை புண்படுத்தி இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு. பிரியா, please leave me alone. மோகன் சந்திரதாஸ். Yes sir. நரேஷ். Yes sir. நாசர். Yes sir. பிரியா. many many happy returns of the day. என் பர்த்டே ஒண்ணு இன்னைக்கு இல்ல. சாரி பிரியா, நேத்து ஈவினிங் மராத்தன் ரேஸ்க்காக ஸ்பெஷல் கோச்சிங் இருந்தது, அதனால தான் வர முடியல. நானும் என்னோட பர்த்டேய ஸ்பெஷலா தான் அரேஞ்ச் பண்ணிருந்தேன். பிரியா, இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிறியே? அதான் சாரி சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் சிரிக்கிறது. அப்படியே இருங்க, உங்களோட போட்டோ எடுத்துக்கிறேன். ரெடி ரெடி ப்ளீஸ். இதுதானே வேண்டாங்கிறது. ரெடி. Just a minute, please. Thank you very much. உட்காருங்க. உட்காருங்க சார். Sure. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, போன்விட்டா, ஹார்லிக்ஸ்? As you like. Just a minute. அக்கா, அக்கா. என்ன பிரியா? ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன? ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சிட்டியா? அதை விட சந்தோஷமான செய்தி. எக்ஸாம்ல மார்க் நிறைய வாங்கியிருப்ப. அதெல்லாம் இல்ல.
சரி, எனக்கு தெரியல, நீயே சொல்லு. சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சந்தோஷமான செய்தி சொன்னா யார் தப்பா நினைச்சுப்பா? அக்கா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன். நிஜமா? யாரு? அத கேட்டா நீ இன்னும் அதிகமா சந்தோஷப்படுவ. ஆனா எப்படி அவர் பேர் சொல்றதுன்னு தான். நீ கண்ண முடிக்க, நான் சொல்றேன். சரி, நம்ம ப்ரொஃபசர் மகேஷ். இதுக்கு அவரும் சம்மதிச்சாரா? யூனோ, நானும் அவரும் பார்க் தியேட்டர் இப்படி எங்க எல்லாம் சுத்தி இருக்கோம் தெரியுமா? பிரியா, பார்க் தியேட்டருக்கு போறதெல்லாம் லவ் ஆயிடாதுமா. என்ன காரி, அவரை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தா எங்க காதல புரிஞ்சுக்காம பேசுறியே. புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கேக்குறேன். அவரே உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாரா? சொல்றது என்னக்கா? யூ see, ரிட்டர்னாவே கொடுத்திருக்காரு. என் உயிரில் வசிக்கும் உயிர். பேலி கொண்டு உன் பெயர் எழுதப் போகிறேன். எனக்கு எழுதின லெட்டரை உனக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டியம்மா. இருந்தாலும் உன் ஆசையை கெடுக்க விரும்பல. ஏங்கா, இப்போ உன் டவுட் கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சுமா. யூ லக்கி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Why don't you try through her sister? அது சரின்னு எனக்கு தோணல. I will ask her. நான் இருக்கும்போது நீங்க ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நோ பையா, உடைஞ்சு போன கண்ணாடியா இருந்த என்னோட வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி பார்த்தேன். ஆனா மறுபடியும் அது உடைஞ்சிருச்சு. ஒன்னும் புரியலையே. என் சிஸ்டர் அவரை லவ் பண்றா. இது அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். ஓகே.